தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் களம். வலிமையான கட்சிகள் 4-5 கூட்டணிகளாக இன்னைக்கு உருவாயிருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள். இன்னைக்கு 5 முனை போட்டி. இந்தியாவில் எங்கேயுமே 5 முனை போட்டியை நம்ம அண்ணன் சீமான் அவர்களும் அவருடைய வாக்கு வந்தியை தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க. அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சீமான் தயாராக இருக்கிறாங்க. அதே போல அண்ணன் விஜய் அவர்கள் புதிதாக வந்திருக்கிறாங்க. அவர்களும் நாங்களும் இன்னைக்கு பெருசா இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்க. 5 முனை போட்டி தமிழகத்துக்கு நல்லதா எனக்கு தெரியாது. பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள் நீங்க சொல்லணும். 5 முனை 3 முனையாக மாற வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாதுங்கண்ணா. அடுத்த 8 மாத காலத்துல இந்த 5 முனை எப்படி போகுது நம்ம பார்ப்போங்க. அண்ணா நீங்க பாத்தீங்களா ஸ்டேஜ்ல எல்லா அலையன்ஸ் தலைவர்களும் ஸ்டேஜில் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா, தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்வு நீங்க பார்த்தீங்க. நம்மை பொறுத்தவரை பரஸ்பரம் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது கூட்டணியினுடைய மிக முக்கியம். சின்ன கட்சி பெரிய கட்சி என்று எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது. எல்லோரையும் சமமாக தான் நடத்துகிறோம். வருகின்ற காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பெரிதாகும், விரிவாகும். ஒரே நோக்கம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். நீங்க பாருங்க அண்ணா, இஃப்தார் நோன்பை பொறுத்தவரை அண்ணன் இபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு யார் இருக்காங்களோ எல்லோரும் சேர்ந்து இந்த இஃப்தார் நோன்பை நடத்தியிருக்கோம். அதில் நானும் பங்கேற்கின்றேன். இன்னைக்கு யார் நம்ம கூட்டணியில் தலைவர்கள் இருக்கின்றோமோ எல்லாருமே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பேசி இதை நடத்துறோம். ஒரே செய்தியை சொல்றோம். திமுக காரங்க மட்டும் பட்டா போட்ட மாதிரி எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை, துரோகங்களை பட்டியலிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இஸ்லாமிய இருக்கட்டும், யாரும் அவர்களை வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொசிஷன் ரொம்ப கிளியருங்க. நாங்க எந்த ஒரு குற்றவாளி சிறை தண்டனை பெற்றவரை எப்பொழுதுமே மதத்தின் அடிப்படையில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் நம்ம பார்க்கல. நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகளை 2 தரமாக பார்க்கின்றோம். ஃபண்டமெண்டலிஸ்ட் குற்றவாளிகள், அதாவது ஒரு பாம் பிளாஸ்ட், டெரர் இன்சிடென்ட்ல மாட்டியிருக்கிறவங்க. எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் வேறு வேறு கேஸ்ல லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவர்கள் முறையில அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை மதத்தின் அடிப்படையில் பார்க்காம ஃபண்டமெண்டலிஸ்ட் டெரர் இன்சிடென்ட் தான் பார்க்கிறோம். அது வார்த்தையை பயன்படுத்தல. ஒரு ஹார்ட் கோர் டெரரிஸ்டா இருக்கும் பொழுது, அதே போல ஒரு நார்மல் கிரைம்ல ஒருத்தவங்க இருக்காங்க, மதத்தின் அடிப்படையை சொல்ல அதற்கான சட்டம் வேற. அதன் அடிப்படையில் தான் எல்லா தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.